இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு தெரியும் நம்ம சேனலு நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து மல்லிகைப்பூ செடி தான் வந்து நம்ம அதிகமாக வந்து விவசாயம் பண்ணுறோம். இருக்கிற 2 தோட்டத்துலேயும் மல்லிகைப்பூ செடி தான் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆள் பற்றாக்குறையாதனால செடி வந்து செதுக்க முடியாமல் ரொம்ப இதில் இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செடிகளில் புல்லெல்லாம் செதுக்கி மாட்டுக்கு போட்டு பயன்படுத்திக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் சொன்னார், நம்ம களைக்கொல்லி மருந்து ஒரு டைம் பயன்படுத்தி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதனால் நான் வந்து இந்த வரப்புக்கு மட்டும்தான் வந்து பிடிச்சிருக்கிறேன். இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரலையும் நம்ம வரப்புக்கு தான் பிடிச்சிருக்குறோம். ஸோ நம்மளுது மட்டும் தான் பிடிச்சிருக்குறோம். ஏன்னா பக்கத்து கல்லிங்காரை பிடிச்சா அவங்க வந்து நெல் நட்டுருக்காங்க. ஸோ அவங்க திட்டுவாங்க. நம்மளது மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கிறோம். இதை அடித்தே 2-3 நாளைக்கே வந்து இந்த ரிசல்ட் வந்துருக்குது. இது வந்து கழனியில் வந்தால் எவ்வளோ வந்து பிரச்சனை வரும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன்னா இருக்கிற மண் வளங்கள்லாம் வந்து கெட்டு போயிடும். அதனால் வந்து தோட்டத்தில் வந்து பயன்படுத்தலை, அந்த வரப்புங்களை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கிறோம். இதில் வந்து ரீபேட்ச் விட்டுட்டோம், கட்டிங் பண்ணலை. கட்டிங் பண்ணாமல் ரீபேட்ச் விட்டதுனால நிறைய பிரச்சனை. என்னென்னா ஒரு சீராக வராது பூ, ஒன்று முன்னாடி வரும், ஒன்று பின்னாடி வரும், அந்த மாதிரி வரும். பாருங்கள், இந்த செடியில் வந்து இவ்வளோ பெரிய மொக்கு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மொக்கு இருக்குது. இப்போ தான் இதெல்லாம் வந்துட்டுருக்குது. இதனால் மருந்து வந்து கரெக்டாக அடித்து நம்மளால் பயன்படுத்த முடியாது. முடிஞ்ச வரையும் இந்த ரீபேட்சை வந்து தவிர்க்கணும். ஓகேவா? இதவே வந்து மேல்கனி கட்டிங் பண்ணியிருக்கிறேன். மேல்கனியோட பூவை பாருங்கள். இந்த பெரிய கழனியோட பூ இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பூ வந்து நல்லாயிருக்கும். இந்த இளஞ்செடியில் வந்து பூ வந்து ரீபேட்ச் விட்டதுனால நிறைய நமக்கு பிரச்சனை. இந்த டைம் வந்து கட் பண்ணலை. ஏன்னா இப்போ மழைக்காலங்கள் பக்கம் வர்றதுனால கொஞ்சம் கட் பண்ணலை. அது இல்லாமல் கண்டினியூவாக நான் வந்து 3 டைம் 4 டைம் கட் பண்ணிட்டேன். அதனால் ஒரு டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாம் அப்படின்னு விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி செடியெல்லாம் வந்து க்ளீனாக வந்து செதுக்கி நல்லா வந்து காய விடணும். இதில் பாருங்கள், நிறைய வந்து இந்த ரீபேட்ச் விடுறதுனால இந்த பிரச்சனைலாம் இருக்குது. பூ வந்து சைஸ் கம்மியாக வரும். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி காம்பு நோகு அந்த மாதிரிலாம் வரும். இது மாதிரிலாம் நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்பும் போது நமக்கு வந்து வாங்குறவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை வந்து இங்கே வந்து நம்ம போட்டுடலாம். நம்மளால் முடிஞ்ச ஒரு விவசாயம் நம்ம சொந்தமாக ஒரு தொழில் பண்ணிக்கணும். இது வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்குது பூ. இப்போ வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்குது. வெயில் காலத்தில் வந்து நிறைய வந்து பூ வைக்கும். இதெல்லாம் வந்து மருந்து அடித்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா மருந்து வந்து விலை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கூடுதலாக இருக்குது. இதில் பாருங்கள், இத்தனை பூவில் ஒன்று கூட இல்லை. இதே கட் பண்ணி விட்டு வந்தோம்னா நமக்கு பூ வந்து கரெக்டாக வந்திருக்கும். இங்கே பாருங்கள், இதில் வந்து புழு இருக்குது பாருங்கள். அன்றைக்கி மருந்து அடித்தோம், அதனால் புழு வந்து செத்துருச்சு. இதில் மேக்ஸிமம் வந்து புழு பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரீபேட்ச் விட்றத வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. செடி வந்து செம்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செடி வந்து ஒன்று வெளுத்துருக்குறோம், இல்லைன்னா செடி வந்து இலையெல்லாம் வந்து சுருங்கி போயிடும். அந்த இலை சுருங்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி இலை வந்து சுருங்கி போயிடும். இந்த மாதிரி இலை சுருங்கிறதுனால என்ன பிரச்சனைனா செடியோட வந்து சத்தெல்லாம் வந்து அது இழுத்துரும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து தலை வந்து உதிர்ந்து அப்புறம் மறுபடியும் வந்து செடி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்காது. அதனால் முன்னாடியே வந்து கரெக்டாக மருந்து அடித்து நம்ம பயன்படுத்திக்கணும். நம்மளுக்கு எப்படி உடம்பு சரியில்லைனா நம்ம வந்து முன்னாடியே இன்ஜெக்ஷன் பண்ணுறோமோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து மருந்தை பயன்படுத்தி தேவையான அளவுக்கு பயன்படுத்தணும். அதிகமாக வந்து பயன்படுத்தி செடி வந்து லைஃப் போயிடும். நிறைய வந்து எங்களுக்கு வந்து இந்த கோரை அதிகமாக, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரை, ஒரு வகையான கீரை இருந்துச்சு. இப்போ வந்து அது எல்லாம் முடிஞ்சிட்டு புல்லு வந்து நிறைய உற்பத்தி ஆகிடுச்சு. புல்லு நிறைய உற்பத்தி ஆனதுனால அந்த கீரைலாம் வந்து கம்மியாயிடுச்சு.
அதாவது ஒரு செடியில் ஒரு 100 கிராம் பூ இருக்குதுன்னா ஒரு 25 கிராம் பூ வந்து வேஸ்ட் ஆகிடும் இந்த ரீபேச்சில். ஆனால் கட்டிங் பண்ணி நீங்கள் பூ வறுத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் பூவில் ஒரு 5 கிராம் 6 கிராம் இல்லைனா 10 கிராம் தான் வந்து வேஸ்டேஜ் ஆகும். அதுக்கு இதுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் அதுதான். இதில் வந்து ரீபேச்சில் வந்து நம்ம அதிகமாக வந்து செலவு பண்ணணும். கட்டிங்கில் வந்து கொஞ்சம் முதலீடு வந்து கம்மியாக செலவாகும். இது வந்து வருஷம் பூரா வந்து ஒரே மாதிரி பூ இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரென்ஷன் ஆகும். இப்போ வந்து நல்ல வெயில் காலத்தில் இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரில வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதம் நல்ல ஹெவியாக பூ இருக்கும். ஒரு 50 கிலோ இருக்குன்னா வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த டைமில் ஒரு 30 கிலோ அந்த மாதிரி இருக்கும். 100 கிலோ இருக்குதுன்னா ஒரு 30 கிலோ இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வரும். நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷம். லைக் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எதனா டவுட்டுனாலே வந்து என்கிட்ட சொல்லலாம். இல்லை நான் இந்த தப்பு பண்ணுறேன் அப்படின்னாலையும் இந்த வீடியோவில் இப்படி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.